ஹலோ கைஸ், என்ன நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தையே உயர்த்தக்கூடிய ஒரு எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் ஹைவேவோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே வானகரத்தில் தொடங்கி சென்னை போர்ட் வரைக்கும் வரப்போகுது. இந்த ரூட்டில் நம்ம ஏற்கனவே வானகரத்துலேருந்து கோயம்பேடு வரைக்கும் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் அப்டேட்டை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலான்னா அந்த வீடியோவை கார்டில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோயம்பேடுலேருந்து அரும்பாக்கம் போகும்போது லெஃப்ட் சைடில் அந்த ரோட்லேருந்தே பூந்தமல்லி ஹைவே ரோட்லேருந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். ஸோ அங்கே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எதுவும் பெருசாக ஸ்டார்ட் பண்ணல. அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, பட் இன்னும் காலம் பில் பண்ணுறதுக்கான வேலைகள் இன்னும் தொடங்கலை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அரும்பாக்கத்துலேருந்து அண்ணா நகர் போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் கிராஸ் ஆகும். அந்த பிரிட்ஜிலேருந்து லெஃப்ட் சைடில் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் வந்து ஏற்கனவே காலம் பில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டபுள் டக்கர் அப்படிங்கிறதுனால லோவர் டெக் பில்ட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு பியர் கேப் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இன்னொரு 15 அடி 20 அடிக்கு மேலே அந்த இன்னொரு பியர் கேப் ஆட் பண்ணி அப்பர் டெக் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடுத்த கொஞ்சம் தூரத்துக்கு நம்மளுக்கு கண்டினியூவாக இந்த காலம் ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. அதுக்கு மேலே இந்த பியர் கேப் ஆட் பண்ணுற வேலைகள் இன்னும் தொடங்கலை. கூடிய சீக்கிரம் அது தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இதிலே வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிரிட்ஜோட ரைட் சைடில் நம்மளுக்கு இப்போ தான் பைலிங் ஒர்க் முடிச்சு பேஸ்மெண்ட் வேலை தொடங்க போகிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கூவமாற்றுக்கு நடுவில் போயிட்டு இருக்கிறதுனால அந்த ஆற்று தண்ணி எதுவுமே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றி அந்த ஸ்டீலால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவில் தான் அந்த பைலிங் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த பைலிங்கை சுற்றி இருக்கிற அந்த மணலெல்லாம் வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பைல் கேப் ஆட் பண்ணுவாங்க. அந்த பைல் கேப் மேலே தான் நம்மளுக்கு வந்து காலம் பில்ட் பண்ணி அடுத்தடுத்த வேலைகள் நடக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது அடுத்தடுத்த காலங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அதில் லோவர் டெக் பியர் கேப் முடிச்சு அப்பர் டெக் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது, காலம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அந்த பியர் கேப் ஆட் பண்ணுற வேலைகளும் ஆல்மோஸ்ட் தொடங்கிருச்சு. இனிமேல் வந்து காங்கிரீட் மட்டும் தான் போட வேண்டியிருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது அண்ணா ஆர்ச்சிலிருந்து அண்ணா நகர் போகிற அந்த ரோட்டில் லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் காலம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மேலே லோவர் டெக்கு பியர் கேப் முடிஞ்சிருச்சு. அப்பர் டெக்குக்கு அந்த பியர் கேப் பில்ட் பண்ணுற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் போயிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்த பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இது வந்து அந்த ரோட்டில் ரைட் சைடில் இப்போ தான் பைலிங் பண்ணுறதுக்கான வேலைகளே போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம நெல்சன் மாணிக்கம் ரோட்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த காலம் பில்ட் பண்ணியிருக்காங்க. லோவர் டெக்குக்கு பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்பர் டெக்குக்கு கம்பி மட்டும் கட்டி வச்சிருக்காங்க. இன்னும் அதில் காங்கிரீட் எதுவுமே போடலை. இதுதான் வந்து நெல்சன் மாணிக்கம் ரோடு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூளைமேடு ஹை ரோடில் இந்த கூவமாத்துக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க. அந்த பிரிட்ஜில் வந்து தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் அடுத்தடுத்து கொஞ்சம் தூரமாக பார்க்கும்போது அங்கே இன்னும் எதுவுமே காலம் பில்ட் பண்ண தொடங்கலை. இந்த காலம் மட்டுமே பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள பியர் கேப்புக்கான எந்த வேலைகளும் தொடங்கவில்லை. இதுதான் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸு. அடுத்த சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சூளைமேடு ஹை ரோடில் அடுத்த பக்கத்தில் நம்மளுக்கு வந்து பைலிங் ஒர்க் முடிஞ்சிருக்கு. அதுக்கு மேலே இந்த பைலிங் கேப்பு பில்ட் பண்ணோம். அதுக்கான வேலைகள் இன்னும் தொடங்கலை. இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு. அப்படியே தொடர்ந்து போகும்போது இந்த வள்ளுவர் ஹை ரோடில் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஒர்க்கு போயிட்டு இருந்தது. அதாவது எல்லோ லைனுக்குரிய ஒர்க்கு போயிட்டு இருந்தது. ஜஸ்ட் அதை கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். ரொம்ப க்ளோஸாக கவர் பண்ணல. அங்கே சில மெஷின்ஸ் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. ஜஸ்ட் அதை மட்டும் கவர் பண்ணி போட்டிருக்கேன்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேயர் ராமநாதன் சாலை. இந்த லொக்கேஷன்ல இருந்து பார்க்கும்போது இந்த கூவாற்று கரையில் இந்த மணல்லாம் நல்லா குவிச்சு வச்சிருக்காங்க வேலை தொடங்குறதுக்காக. பட் எந்த ஒரு வேலைகளும் இன்னும் தொடங்கப்படவில்லை. இதுதான் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ். அடுத்து நம்ம பார்க்கறது காலேஜ் ரோடு பிரிட்ஜு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லோவர் டெக்கில் பியர் கேப்பை பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்பர் டெக்லையும் பியர் கேப்பை பில்ட் பண்ணிட்டாங்க. அந்த சைடு கர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்காக கர்டர் லான்ச்சர் ரெடியாக இருக்குது. ஸோ மேபி அடுத்த ஒரு சில நாட்களில் இதில் கர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த காலேஜ் ரோடு பிரிட்ஜில் அடுத்த சைடு பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கே வந்து நம்மளுக்கு காலம் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இந்த பியர் கேப் ஆட் பண்ணுறதுக்காக கீழே வந்து கம்பி கட்டிகிட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து அந்த கம்பியை எடுத்து இந்த காலம் மேலே பிளேஸ் பண்ணி அதுக்கு மேலே காங்கிரீட் போடுவாங்க. தொடர்ந்து பார்க்கும்போது அடுத்தடுத்த காலம் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் இன்னும் பியர் கேப் எங்கேயுமே ஃபிட் பண்ணவில்லை. நெக்ஸ்ட் காலேஜ் ரோடோட அடுத்த சைடு, அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்துருப்பீங்க. அது வந்து பைக்கில் போகும்போது எடுத்தது. இது வந்து கொஞ்சம் நடந்து அப்படி எடுக்கலாம், ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நடந்து எடுத்தேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த காலம் பில்ட் பண்ணி அதில் அப்பர் டெக்கு லோவர் டெக் வரைக்கும் எல்லாமே முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கர்டர் லான்ச்சர் ரெடியாக இருக்குது. அதன் கூடிய சீக்கிரமே இதில் வந்து கர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலேஜ் ரோடு சைடில் இருந்து பார்த்தோம். இது வந்து எத்திராஜ் ரோடு சைடில் இருந்து பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த காலம் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. கூடிய சீக்கிரமே கர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த எத்திராஜ் ரோட்லேயே தொடர்ந்து போகும்போது இன்னொரு இடத்துல இந்த கூவமாறு கிராஸ் பண்ணோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பைலிங் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஜஸ்ட் அதை கவர் பண்ணி போட்டிருந்தேன். இது பெனி ரோடு சைடில் இருந்து கேப்சர் பண்ணது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு கீழே பைலிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. அதில் வந்து பியர் கேப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. அதுக்காக கம்பி கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு காலம் பில்ட் பண்ணுற வேலைகள் கூடிய சீக்கிரம் தொடங்க போகுது. கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு காலம் பில்ட் பண்ணுறதுக்கான அந்த பள்ளம் தோண்டி வச்சுருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆதித்தனார் ரோடு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கூவமாறு திரும்ப இன்னொரு டைம் கிராஸ் பண்ணி போகும். இதில் வந்து நம்மளுக்கு லோவர் டெக் வரைக்கும் வேலை முடிஞ்சிச்சு. அப்பர் டெக்குக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. அங்கே அடுத்தடுத்த காலம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. கர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்காக லான்ச்சர் ரெடியாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இதில் கர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது இந்த பிரிட்ஜில் அடுத்த சைடு. இங்கே வந்து காலம் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இன்னும் பியர் கேப்பே ஃபிட் பண்ணல. பட் அடுத்த கொஞ்சம் தூரத்தில் உள்ள காலங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் டெக்கில் அந்த பியர் கேப்பே ஃபிட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது.
இந்த ஆதித்யநாத் பிரிட்ஜில் லெஃப்ட்டில் கட் பண்ணோன்னா டேம் ரோடு வரும். இப்போ அந்த டேம் ரோடில் இருந்து தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த கர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு லான்ச்சர் ரெடியாக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படியே தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு அடுத்தடுத்த காலங்கள் பில்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த டேம் ரோடில் தொடர்ந்து போய் அடுத்தடுத்த காலங்களில் என்னென்ன வேலைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க தொடர்ந்து போவோம். இது வரைக்கும் நம்மளுக்கு அப்பர் டெக் வரைக்கும் பியர் கேப் ஆட் பண்ணியிருக்கத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த காலம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வேலைகள் போயிட்டே இருக்குது. வாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த கூவமாற்று மேலே அடுத்து கட்டியிருக்க பிரிட்ஜ் பெரியார் பிரிட்ஜ். இது சிந்தாரிப்பேட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இமீடியட்டாக வரோம். இதில் பார்த்தீங்கன்னா பைலிங் ஒர்க் இப்போ தான் போயிட்டு இருக்குது. அங்கே பைலிங் பண்ணுறதுக்கு அந்த மெஷின்ஸ் ரெடியாக இருக்குதை பார்க்க முடியுது. வாங்க இந்த பிரிட்ஜோட அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பைலிங் ஒர்க் போயிட்டே இருக்குது. ஸோ கரண்டாக இந்த ரூட்டில் எந்தெந்த வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பெரியார் பிரிட்ஜ் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். நேப்பியர் பிரிட்ஜுக்கு போகலை. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். இதை மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.